வணக்கம் சகோ, இன்னைக்கான சில சினிமா அப்டேட்ஸ் பற்றி பார்த்தாலாம் வாங்க. விஜய் சேதுபதி த்ரிஷா நடிப்பில் ரிலீஸ் ஆன 96 படத்தை டைரக்ஷன் பண்ண டைரக்டர் சி பிரேம்குமார் டைரக்ஷனில் கார்த்திக் ஹீரோவா நடிச்சிருக்க படம் தான் மெய்யழகன். இந்த படத்தில் ஹீரோயினா ஆக்டர் ஸ்ரீதேவியா நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு வில்லேஜ் சப்ஜெக்டாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தில் முக்கியமான ரோலில் ஆக்டர் அரவிந்த் சாமியும் நடிச்சிருக்காரு. இந்த படம் செப்டம்பர் 27 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தை நம்ம சூர்யா ஜோதிகாவுடைய 2D என்டர்டைன்மெண்ட்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. மெய்யழகன் படத்துடைய கிராண்டான ஆடியோ லான்ச் ஈவெண்ட் நேற்று கோயம்புத்தூரில் நடந்துச்சு. அந்த கிராண்டான ஆடியோ லான்ச் ஈவெண்ட் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் இப்போ சோஷியல் மீடியாவில் செம்ம வைரல் ஆகிட்டு இருக்கு. மெய்யழகன் படத்தில் டோட்டலாக 6 சாங்கையும் சோஷியல் மீடியாவில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதுல ஒரு சாங்குக்கு நம்ம உலகநாயகன் கமலஹாசன் பாடி கொடுத்திருக்காரு. ஆடியோ லான்ச் ஈவென்ட்க்கு சீஃப் கெஸ்டா நம்ம சூர்யாவும் வந்திருந்தாரு. இந்த ஆடியோ லான்ச் ஈவென்ட்ல கங்குவான் வேட்டையன் இந்த 2 படத்துக்குமான ரிலீஸ் டேட் பிரச்சனைக்கான ஒரு முடிவை சொல்லிட்டாரு நம்ம சூர்யா. மூத்த நடிகர் நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே நடிச்சிட்டு இருக்காரு. அவரு கூட நம்ம படம் வரது அவ்வளோ ஒரு மரியாதையா இருக்காது. நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு நாம வழிவிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அக்டோபர் 10 டேட்ல கங்குவான் படம் ரிலீஸ் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அடுத்த ரிலீஸ் டேட்டை கூடி சீக்கிரம் அனௌன்ஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சூர்யாவின் அன்புக்கும் பாசத்துக்கும் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காரு. கங்குவான் படமும் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. டைரக்டர் PS மித்ரன் டைரக்ஷன்ல கார்த்திக் இப்ப சர்தார் 2 படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. நேத்து யுவன் சங்கர் ராஜாவுக்கு பர்த்டே. அவருக்கு ஒரு பர்த்டே விஷயம் சொல்லி சர்தார் 2 படத்துல யுவன் சங்கர் ராஜா மியூசிக் பண்ணுவாரு அப்படின்னு அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சர்தார் பார்ட் 1ல ஜிவி பிரகாஷ் மியூசிக் பண்ணாரு. பார்ட் 2ல இப்ப யுவன் சங்கர் ராஜா மியூசிக் பண்றாரு. இன்னைக்கு ஆக்டர் பாலகிருஷ்ணா பாலையா சினிமா ஃபீல்டுக்குள்ள வந்து 50 வருஷம் ஆகுது. நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஆக்டர் பாலையாவை ரொம்பவே பாராட்டி 50 வருஷ சினிமா பயணத்துக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு பாலையா ஃபேன்ஸ் எல்லாம் சோஷியல் மீடியாவை பாலையா போட்டோஸையும் அவருடைய வீடியோஸையும் வைரலாக்கி அவருடைய 15th இயரை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. டைரக்டர் வெங்கட் பிரபு டைரக்ஷன்ல நம்ம தளபதி நடிச்சிருக்க படம் தான் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். இந்த படத்துல இருந்து 4th சிங்கிள் சாங்கா மட்ட அப்படிங்கிற சாங்கை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. தமிழ்ல மட்டும் இல்லாம ஹிந்தி வெர்ஷன் சாங்கையும் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் மூவிக்கான புக்கிங்கை புக் மை ஷோவில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம ஏரியாவில் இல்லை, சென்னை கோயம்புத்தூர் மாதிரியான மெயினான ஏரியாவுல மட்டும்தான் இப்போ புக் மை ஷோவில் புக்கிங் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நம்ம ஏரியாவிலாம் எப்பயும் போல படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா Day 1 தளபதி படம் இல்லை தலப்படம் ரிலீஸ்னா நேர்லேயே வந்து டிக்கெட் வாங்குற மாதிரி தான் இருக்கும் நம்ம ஏரியாவில். டைரக்டர் கொரோட்டோலா சிவா டைரக்ஷன்ல ஜூனியர் NTR ஹீரோவா நடிச்சிருக்க படம் தான் தேவாரா. இந்த படத்தில் ஹீரோயினா ஆக்டர் ஜான்வி கபூர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு அனிருத் மியூசிக் பண்ணியிருக்காரு. தேவாரா 2 பார்ட்டா ரிலீஸ் பண்றாங்க. பார்ட் 1 படம் செப்டம்பர் 27 ஒரு பேன் இந்தியா மூவியா தியேட்டர்ல ரிலீஸ் பண்றாங்க. இப்போ தேவாரா படத்துடைய தமிழ்நாடு தியேட்டர்கள் ரைட்ஸை ஸ்ரீ லட்சுமி மூவிஸ் வாங்கிட்டாங்க. இவங்க தான் தமிழ்நாட்டில் தேவாரா படத்தை ரிலீஸ் பண்றாங்க தியேட்டர்ஸ்ல. ஆக்டர் பவன் கல்யாண் ஹீரோவா நடிச்சிருக்க படம் தான் தே கால் ஹிம் OG. இப்போ இந்த படத்துடைய அஃபிஷியல் ரிலீஸ் டேட்டா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த படம் மார்ச் 27, 2025ல ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன்ல நம்ம சூப்பர் ஸ்டார் நடிச்சிருக்க படம் தான் கூலி. கூலி படத்துல இருந்து டெய்லியும் இந்த படத்துல யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படிங்கிற கேரக்டர் போஸ்டர்ஸ் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கும் அதே மாதிரி ஒரு கேரக்டர் போஸ்டரை ரிலீஸ் பண்ணிருக்காங்க மூவி டீம். நம்ம சேனல்ல போன வாரம் போட்ட வீடியோல நான் சொல்லியிருந்தேன், கன்னட ஆக்டர் உப்பன் ராவ் நம்ம சூப்பர் ஸ்டார் கூட சேர்ந்து கூலி படத்துல நடிக்கிறாரு அப்படின்னு. ஆக்டர் உப்பன் ராவே அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணி ஆக்டர் உப்பன் ராவும் சூப்பர் ஸ்டாரும் எடுத்துக்கிட்ட போட்டோவை ஷேர் பண்ணியிருந்தாரு. இன்னைக்கு மூவி டீமே அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ஆக்டர் உப்பன் ராவ் கூலி படத்துல நடிக்கிறாரு அப்படின்னு. அது மட்டும் இல்லாம அவருடைய கேரக்டர் போஸ்டரையும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த படத்துல இவருடைய நேம் கலிஷா. கூலி படத்துல இது வரைக்கும் 5 ஆக்டர்ஸ் நடிக்கிறதா மூவி டீமே அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு பார்த்த இந்த சினிமா இன்ஃபர்மேஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணுங்க. தொடர்ந்து நிறைய சினிமா தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் நிறைய சினிமா தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் வேல் 10 யூடியூப் சேனல். நான் உங்கள் வேல். தேங்க்யூ.